யூடியூப் அன்பர்களுக்கு வணக்கம். முன்னிட்ட பதிவு திருவாசகம் படிப்பதனால் ஏற்படும் பயன். அந்த வீடியோவை நிறைய பேர் பார்த்துருக்கீங்க. மனதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பார்க்கும் அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப்பும் செய்து எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவில் அதே ஒற்றின தலைப்பு, ஆனால் கொஞ்சம் விரிவாக பார்க்கலான்னு இருக்கேன். ஏன்னா அந்த பதிவு சிறிய பதிவு, அதை பற்றி விரிவாக என்னால் பேச முடியல. நிறைய தேடல் இருந்திருக்கும் பட்சத்தில் அதன் வியூவர்ஸ் அதிகமாக இருக்கிறீங்க. அதனால தான் இந்த பதிவில் அதை பற்றி கொஞ்சம் அதிகமாக பேசலாம் அப்படின்னு இருக்கேன். திருவாசகம் படிப்பதனால் பிறவி நீங்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பாக பிறவி நீங்கும். எப்படி நீங்கும் என்றால், முதல்ல நாம் செய்த வினைகள் நீங்கணும். வினைகள் நீங்கினால் பிறவிகள் கண்டிப்பாக நீங்கும். வினைகள் எப்படி நீங்கும் என்றால், நாம் செய்யும் புண்ணிய காரியங்கள், அதன் வழி தான் பிறவிகள், வினைகள் குறைந்து பிறவிகள் நீங்கும். புண்ணிய காரியங்கள் எப்படி செய்வது? பிற உயிருக்கு நாம் செய்யும் உதவிகள் தான் புண்ணியங்கள். பிறருக்கு கொடுக்கும் தானம், தர்மம், புண்ணிய ஸ்தலங்களுக்கு செல்வது, கோயில் குளங்களுக்கு சென்று நிறைய விஷயங்கள் அங்கே சேவை செய்வது, அது போன்ற விஷயங்கள் நிறைய செய்ய செய்ய வினைகள் நீங்கி பிறவிகள் நீங்கும். இது எதுவும் செய்ய முடியாத அன்பர்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க. தானம் தர்மம் என்னால் செய்ய முடியுமான்னு கேட்டால், நான் சம்பாதிக்கும் பணமே எனக்கே பத்தலை, இதில் எங்கே நான் தானம் தர்மம் செய்வது அப்படின்னு நினைக்கும் அன்பர்கள் என்ன பண்ணலாம்? தினமும் திருவாசகம் படிக்கலாம். திருவாசகம் படிக்கிறதுனால எப்படி இவ்வளோ உறுதியாக வினைகள் குறையும் பிறவிகள் நீங்கும்னு சொல்கிறீங்க? நீங்கள் அதை பார்த்தீங்களா அப்படின்னா பார்க்கல. ஆனால் மாணிக்க வாசகர் அவர் எழுதின சிவபுராணத்திலே அவர் ஒரு வரியில் சொல்லியிருப்பார். அதாவது, சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான். முந்தை வினை முழுதும் சொல்லியிருப்பார். முழுதும், முந்தை வினை பாதின்னு சொல்லியிருக்க மாட்டார். முந்தை வினை முழுதும், அதாவது சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை. இந்த வரியை நம்ம அப்படி திருப்பி போட்டு படித்து பார்க்கணும். அதாவது, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான், சிந்தை மிகழ சிவபுராணம் தன்னை, அப்படி படிச்சிருக்கணும். ஆனால் மாணிக்க வாசகர் எப்போவுமே செய்யுள் பின் வர அர்த்தம் முன்னுக்கு வரும், முன் வர அர்த்தம் பின்னாடி வரும். அப்போது இதில் பாருங்கள், சிந்தை மிகழ சிவபுராணம் தன்னை. சிந்தை என்பது இங்கே அவர் குறிப்பிடுறது நம்மளுடைய அறிவு. நம்ம உடலில் இறைவன் நம்ம அறிவுக்குள்ளே இருந்து தான் ஒவ்வொரு விஷயத்தை நமக்கு உணர்த்துவார். இங்கே போ, இந்த தளத்துக்கு போ, என்னை பாரு அப்படின்னு அறிவுக்குள்ளேருந்து தான் உணர்த்துவார், மனதுக்குள்ளிருந்து இல்லை. அப்போது அந்த சிவபுராணம் படிக்க படிக்க சிந்தை மகிழுமா. சிந்தை என்பது அறிவு, அறிவு மகிழும். இறைவன் அறிவுக்குள்ளேருந்து நம்மளுக்கு சிவானந்தத்தை அதிகமாக கொடுப்பாரு. அது மட்டும் இன்றி அடுத்து வரும் வரி, முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பண்யான். முன் செய்த வினைகள், அதாவது முன் பிறவிகளில் எடுத்த வினைகள் எல்லாமே ஓடிருமா. ஓய உரைப்பண்யான், முன் செய்த வினைகள் எல்லாம் அழிஞ்சு போயிடும். எல்லா வினைகளும் அழிஞ்சு போனால் பிறகு எங்கிருந்து வரும் உங்களுக்கு பிறவி? பிறவி என்பதற்கு அங்கே இடமே இல்லை. திருவாசகம் தினமும் படிக்கணும். 51 பதிகங்கள், 656 பாடல்கள் மாணிக்க வாசகர் அருளி இருக்கிறாரு. ஒரு பதிகம் தினமும், ஒரு நாள் ஒரு பதிகம் நீங்கள் எடுத்திங்கன்னா 51 நாள் 51 பதிகம் முடிஞ்சிடும். அந்த 51 நாள் எவ்வளவு காலமாகும்? 2 மாதம் கூட ஆகும். உங்களால் அது முடியலன்னா 656 பாடல்கள், ஒரு நாள் ஒரு பாடல், ஒரு நாள் ஒரு பாடல்னு படிங்க. 2 வருட காலமாகும் அந்த ஒரு திருவாசகம் முழுமையாக படித்து முடிக்கிறதுக்கு. இது பிறவி நீங்குவதற்கு. மற்றும் நீங்கள் படிக்க 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 மனம் உருகி படிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா திருவாசகத்தில் எழுதப்பட்டிருக்கிற தமிழ் நம்ம பேசும் தமிழ். இங்கே சிவபுராணம் முதல் வரி பாருங்கள், நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. ரொம்ப சுலபமான தமிழ். நமச்சிவாய எனும் மந்திரம் வாழ்க, நாதன் இறைவனுடைய திருவடி வாழ்கன்னு ரொம்ப தெளிவாக மாணிக்க வாசகர் பாடியிருப்பார். அப்போது படிக்க படிக்க ஒரு நாள் சிவபுராணம் மட்டும் இல்லை, திருவாசகம் முழுதும் உங்களுக்கு அந்த தமிழ் புலமை பெற்ற தமிழாக மாறிடும். ரொம்ப தேவாரம் படிக்கிறது கஷ்டம். அது முக்கியமாக திருஞான சம்பந்தருடைய தேவாரம் படிச்சிங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுவீங்க அந்த தமிழ் படிக்கிறதுக்கு. திருஞான சம்பந்தர் இல்லையா, அவருடைய தமிழ் அவ்வளோ சுத்தமான தமிழில் அவர் படிச்சிருப்பார். ரொம்ப செந்தமிழ். அதையும் தாண்டி அந்த புலவர் தமிழில் அவர் படிச்சிருப்பார். அவருடைய தேவாரம் முதல் 3 பகுதியை, முதல் 3 திருமுறை திருஞான சம்பந்தருடைய, அதை படிச்சுட்டு நீங்கள் இதை படிக்கும் பொழுது திருவாசகம் இவ்வளோ பரவாயில்ல அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்போது படிக்க படிக்க ஒரு நாள்
திருவாசகத்தில் இருக்கிற தமிழ் உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும். மனமுருக நீங்கள் படிச்சிங்கன்னா சிவ ஞானம் உண்டாகும். ஏன்னா சிவபெருமான் தன்னுடைய திருக்கரத்தால் எழுதுனது இல்லையா? ஒரு நாள் கண்டிப்பாக சிவ ஞானம் உண்டாகும். அப்புறம் தினமும் நீங்கள் படிக்க படிக்க என்ன ஆகும் என்றால் ஒரு பக்குவ நிலைக்கு வந்துடுவீங்க. உங்களுடைய ஆன்மா தூய்மை அடையும். தூய்மை அடைந்து எதையும் தாங்கும் இதயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு நிலைக்கு வந்துடுவீங்க. என்ன கஷ்டங்கள் வந்தாலும் என்ன பிரச்சனைகள் வந்தாலும் என் கூட தான் இறைவன் இருக்கிறாரு, என் கூட தான் ஈசன் இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவார் அப்படின்ற ஒரு பெரிய கவலை இல்லாமல் இருப்பீங்க. ரொம்ப பக்குவ நிலைக்கு வந்துடுவீங்க. இது என் வாழ்க்கையில் நான் ரொம்ப ரொம்ப அனுபவப்பட்டது. தலைக்கு மேலே வெள்ளம் வந்ததுக்கு அப்புறமும் கூட நான் ரொம்ப தளராமல் இருந்தேன். ஏன்னா தினமும் நான் திருவாசகம் படிப்பேன், இன்னமும் படிப்பேன். எனக்கு ஒரு நாள் திருவாசகம் படிக்கவில்லை அப்படின்னா என் வாழ்க்கையில் ஏதோ குறை உண்டாயிருச்சு அப்படின்னு நினைப்பேன். நாம் தினமும் குளிக்கிறோம், உணவு உண்டுக்கிறோம், வேலைக்கு போகிறோம், நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் தின கடமை வேலையாக வச்சுருக்குறோம். அதில் இந்த திருவாசகம் படிப்பதும் ஒரு கடமையாக நீங்கள் வைத்துக்கொள்ளுங்கள். நிறைய புண்ணிய காரியங்கள் நம்மளால் செய்ய முடியாது. அப்போது திருவாசகம் படித்து கூட நம்ம புண்ணியங்களை நம்ம நிறைய அதிகப்படுத்திக்கலாம். தினமும் காலை இல்லைனா மாலை ஒரு வீட்டில் ஒரு ஓரமாக அமைதியான இடத்துல அமர்ந்து பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்கணுன்னு அவசியம் இல்லை. நீங்கள் படிக்கிறது உங்களுக்கு கேட்குற மாதிரி மெதுவான குரலில் நீங்கள் படித்தாலே போதும். இறைவன் கண்டிப்பாக அது போய் சேரும். யார் எங்கே திருவாசகம் படித்தாலும் இறைவனை போய் சேரும். ஏன் நான் உறுதியாக சொல்கிறேன்னா, சிலர் 10 வயதிலே படிக்க ஆரம்பிச்சிருப்பாங்க, சிலர் 20 வயது 30 வயது, ஏன் இன்னும் சிலர் 50வது வயதில் தான் தேவாரம்னா என்ன, திருவாசகம்னா என்ன, மாணிக்க வாசகர் யார், சிவபுராணம்னா என்ன, அது 50வது வயதில் தான் அதை ஆராய முயற்சி செய்திருப்பாங்க. ஏனென்றால் அவர்கள் செய்த வினை அதுவரை அவர்களை தேடி செல்ல விடாது. அவங்களை பிடிச்சி வச்சுருக்கோம், நிறைய விஷயங்களை கொடுக்கும். ஆனால் இந்த புண்ணிய விஷயங்களை கொடுக்காது. இன்றைக்கி நீங்கள் இந்த பதிவை பார்க்குறீங்க, திருவாசகத்தை பற்றி சிந்திக்கிறீங்க அப்படின்னா இறைவன் உங்கள் அறிவுக்குள்ளே இருந்து அந்த தேடலை உருவாக்கி கொடுத்துருக்குறாரு. இல்லைனா அது உங்களுக்கு அது தேடி வரவே வராது. திருவாசகம் யார் பேசினாலும் கேட்கலாம், எவங்க பேசினாலும் கேட்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம், எப்போ வேணாலும் படிக்கலாம், எப்படி வேணாலும் சிந்திக்கலாம், ஆராயலாம். ஏனென்றால் திருவாசகம் கொடுத்து சென்ற மாணிக்க வாசகருக்கு வயது 31 தான். வாழ்க்கையில் வாழ்ந்து அனுபவப்பட்டு வயது முதிர்ந்து ஞானம் பெற்று தான் அவர் போல் 31 வயதில் அவர் ஞானம் அடைந்துட்டார். அப்படின்னா அவர் எந்த வயசில் அந்த திருவாசகத்தை படிக்க ஆரம்பிச்சிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்கள். தன்னுடைய இளமை காலகட்டம் முழுதும் அவர் ஞானியாக மாறி இறைவனை சிந்தித்து உருகி படித்தது தான் இந்த திருவாசகம் முழுதும். அப்போது இதை படிக்க படிக்க நம்ம என்ன ஆகும், ஞானம் பிறக்கும், அவரை மாதிரி ஒரு பக்குவ நிலைக்கு வருவோம். நம்மளுக்கு ஒரு நாள் முக்தி கிடைக்க இந்த திருவாசகம் பெரிதும் துணை புரியும். இது இந்த ஈசன் அருளியது, மாணிக்க வாசகர் அருளியது. தினமும் படிங்க. வயது வரம்பு இல்லை, யார் வேணாலும் படிக்கலாம். ராகத்தோடு படிக்கணும்னு இல்லை. கட்டுரை போன்று படித்து நீங்கள் வாழ்க்கையில் மேலும் மேலும் உயர என்னுடைய வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. திருச்சிற்றம்பலம்.